அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறதால முருகனுக்கு உரிய வழிபாடுகள் நிறைய நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். இன்றைய தினம் ஆடி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதால பைரவருக்கான ஒரு சிறப்பான வழிபாடு. இன்று இரவுக்குள்ளார நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்று காலை 4 மணிலேருந்து அதிகாலை 4 மணிலேருந்து நாளை காலை 5 மணி வரைக்கும் இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்கின்றது. இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செல்வங்கள் வளங்கள்லாம் வளரணுமோ அது எல்லாமே வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பைரவர்கிட்ட நம்முடைய வழிபாட்டை வைப்போம். சிவபெருமானோட 64 அம்சங்களுள் ஒருவர் தான் இந்த காலபைரவர். இந்த காலபைரவர் எப்படி அவதரித்தார் அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியும். பிரம்மாவோட கர்வம் கொண்ட ஒரு தலையை கொய்ததினால் அவரோட ஒரு தலை காலபைரவரோட நகத்திலே ஒட்டிடுச்சு. ஏன்னா ஒரு சமயம் கைலாயத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்களிலே உத்தமமானவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டது. அதற்கு இருந்துக்கிட்டு பிரம்மா, நான் தான், இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம், நான் தான் எல்லாரை விட உத்தமமான கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஷ்ணுவுக்கு கோபம் விட்டது. நீ ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல 4 வேதங்களையும் அழைத்து கேட்குறாங்க, யார் உத்தமமான கடவுள் அப்படின்ட்டு. அப்போ அந்த 4 வேதங்கள் என்ன சொல்லுது, சிவபெருமான் தான் அனைத்து கடவுள்களை விட உத்தமமான கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட பிரம்மா சிரிக்கிறாரு. யாரு? அந்த சிவபெருமான உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு கழுத்து நிறைய மாலைக்கு பதில் பாம்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு புலித்தோல் மேலே அமர்ந்துக்கிட்டு ஜடாமுடியுடன் இருக்கிறாரு. அவரை பார்த்தாவா உத்தமமான கடவுளாக உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாரு. இவர் ஏளனமாக பேசினது சிவபெருமானோட காதில் விழுந்துடுச்சு. ஸோ கோபம் கொண்டு தன்னுள் இருந்து ஒரு உயிரை உருவாக்கி அதை அனுப்புகிறாரு பிரம்மா கிட்ட. அந்த பிரம்மா கிட்ட அந்த உருவம் வந்ததும் பல விதமான வடிவங்களில் மாறுது. டக்குன்னு குழந்தையாக மாறுது, திடீர்னு பெரிய அரக்கன் உருவத்தில் மாறுது. அப்படி அது மாறி கடைசியாக அந்த பிரம்மாவோட 5 தலைகளில் ஒரு தலையை கொய்த பிறகு தான் தெரியுது வந்தது சிவபெருமான் தான். அவரு தான் இதை மாதிரி ஒரு ரூபம் எடுத்து வந்திருக்கிறாருன்னு அப்படின்னு தெரியுது. அப்போது சிவபெருமான் தான் காலபைரவருக்கு கட்டளை இடுறாரு, நீ இப்படியே நீ காசிக்கு போயிடு, ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது, நீ காசியில் போனினா உனக்கு அந்த தோஷம் விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி இவரும் காலபைரவரும் எங்கே பார்த்தாலும் பிச்சை எடுத்துட்டு கடைசியாக காசி மாநகரத்துக்கு போகிறாரு. அந்த காசி மாநகரத்தை அவர் காலடி வச்சதுமே அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது அவரை விட்டு விலகியது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டவர் தான் காலபைரவர். அதனால தான் காலத்தின் தலைவராக, காலத்தின் காவலராக, காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். யார் ஒருத்தர் இந்த அஷ்டமி திதிகளில் வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, காலபைரவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரண பயம் அப்படிங்கிறது முற்றிலும் அவர்களை விட்டு விலகும். இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகளை காட்டிலும் மன சார்ந்த பிரச்சனைகள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த சூசைடல் தாட்ஸு இதெல்லாம் வருது பாருங்கள். இதுக்கு சந்திரன், நவகிரகத்தில் சந்திரன் மனதுக்கு காரகனாக இருந்தால் கூட இந்த காலபைரவர் வழிபாடும் நமக்கு மனசுக்கு ஒரு தைரியத்தை அளிக்கும். அதே போல் கடன், தீராத கடன், நோய், எதிரிகளோட தொல்லை, அதே போல் இந்த பில்லி சூனியம் போன்ற மாந்திரிக விஷயங்களில் ஒருத்தவர் சிக்கிக்கிட்டாரு அப்படின்னாலும் நம்ம காலபைரவரை வழிபாடு செய்வது நல்லது. அதனால தான் அனைத்து மாந்திரிக விஷயங்களிலும் முதலில் காலபைரவரை வழிபாடு செய்வாங்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்பிறை அஷ்டமியில் அஷ்டலக்ஷ்மிகளும் காலபைரவரை வழிபாடு செய்து அவர்களுடைய சக்தியை புதுப்பித்து கொண்டு செல்வார்களாம். அதனால் நம்ம காலபைரவரை வழிபாடு செய்யும்பொழுது அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு கிடைக்கும், அனைத்து விதமான தோஷங்களும் நமக்கு நிவர்த்தியாகும். இவர் ஒருத்தரை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் குறிப்பாக சனி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நமக்கு நிவர்த்தியாகும். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ராகு காலம் 3லேருந்து 4:30. நிறைய பேர் சிவன் கோவிலுக்கெல்லாம் போவீங்க, சில பேர் போயிட்டு கூட இந்த பதிவை பார்ப்பீங்க.
நீங்கள் அப்படி போகும் பட்சத்தில் ஒரு 8 ஏலக்காய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான நல்ல பச்சை நிறத்தில் வாசனை அப்படியே கம்முன்னு வரணும். அப்படி இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்துகிட்டு போய் பைரவர் பாதத்தில் வச்சு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. இல்லைங்க நான் கோயிலுக்கெல்லாம் போகலை அப்படிங்கிறவங்க நீங்கள் நேரடியாகவே உங்கள் பூஜை அறையில் 8 ஏலக்காயை மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு வைத்து நல்லா வேண்டிக்கோங்க. அந்த 8 ஏலக்காய்களை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து நீங்கள் உங்களுக்கு அந்த 8 லக்ஷ்மிகளோட பெயர் தெரியும் அப்படின்னா அந்த 8 லக்ஷ்மிகளும் எங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு லக்ஷ்மியோட பெயராக சொல்லி உச்சரிக்கலாம். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு உச்சரிக்கலாம். அப்படி இல்லைன்னா அஷ்டலக்ஷ்மியே வருக, அஷ்டலக்ஷ்மியே வருக, அஷ்டலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் குறையாமல் இன்றிலிருந்து வளர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. பணம், தானியம், அது மாதிரி குழந்தை செல்வம், தைரியம், எல்லாமே விஜயம், வெற்றி வேணும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த பொருள் வந்து இன்று இரவு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு முக்கியமான 8 இடங்களில் அந்த ஏலக்காயை வைக்கலாங்க. ஏலக்காயை பற்றி ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல பதிவுகளில் நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறோம். ஒருவரை வசியம் செய்வதற்குலேருந்து இந்த ஏலக்காய் பயன்படுகிறது. அதே போல் ஜனவசியம், பணவசியம், இது எல்லாமே ஏலக்காய் அப்படிங்கிறது செய்யும். அந்த வாசனை இருக்கும் இடத்துல நிச்சயமாக பெருமாளும் தாயாரும் வசிப்பாங்க. இன்னும் கருப்பு ஏலக்காய்னு ஒன்று இருக்குது. அது வந்து இன்னும் நிறைய சக்தி கொண்டது. அதை பற்றி அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஏலக்காயை நம்ம இன்றைக்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பர்ஸில், உங்களுடைய கணவருடைய பர்ஸில், உங்களுடைய பீரோ லாக்கரில், இல்லை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸில், உங்கள் பேங்க் லாக்கரு, நீங்கள் பேங்க் போகும்போது பேங்க் லாக்கரில் வைக்கலாம். ஒரு ஏலக்காயை உங்கள் பூஜை அறையிலே நீங்கள் வைக்கலாம். அதே போல் 8 இடங்களில் எங்கெல்லாம் நீங்கள் பணம் சேமித்து வைக்கிறீர்களோ அல்லது நீங்கள் பத்திரம், வீடு பத்திரம், டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ இந்த ஒரு எளிய பொருளை 8 ஏலக்காய் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். உங்கள் வீட்டில் இல்லைன்னாலும் தடிக்கு விழுந்தால் இருக்கிற மளிகை கடையில் உங்களுக்கு ஏலக்காய் கிடைக்கும். ஸோ அந்த ஏலக்காயை வாங்கிட்டு வந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய இடங்கள்லாம் ஏற்கனவே சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கத்திரிக்கோலோ இல்லை ஒரு கத்தியோ இல்லை ஒரு பிளேடு இதை மாதிரியான பொருட்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் இந்த ஏலக்காயை வச்சிங்கன்னா அது முழு பலன் உங்களுக்கு தராது. ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதை சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பர்ஸில் ஏகப்பட்ட காஞ்சி போன பூவு, பில்லு, அதுக்கப்புறம் சேஃப்டி பின்ஸு, ஹேர் பின்ஸு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கீங்க. அதோடு போய் இந்த ஏலக்காவை வச்சிங்கன்னா நிச்சயமாக அது வேலை செய்யாது. ஸோ வைக்கிறதுக்கு முன்பு உங்களுடைய பர்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைங்க. அதே போல் இந்த அஷ்டமி தினங்களில் தெருநாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை நீங்கள் தானம் கொடுங்க. ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.